ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேக்னா என்ன பார்க்க போகிறோம் HTML. ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம்னா, ஆங்கர் டேக்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பேராகிராஃப் டேக்னா பேராகிராஃப் டேக்கோடு சேர்த்து போல்டும் அப்புறம் வந்து இட்டாலிக் டேக்கும் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி, ஓகேவா? ஏன்னா பேராகிராஃப் டேக்கில் அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் மூணையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன், ஓகே? ஃபஸ்ட் நான் இப்போ வந்து பேராகிராஃப் டேக் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதுக்கு வந்து பீன்ற ஒரு சிம்பிளை வந்து என்ட்ரு பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும், ஓகே? ஸோ ஓப்பன் க்ளோஸ் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நான் ஏதாவது டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து லாரம் அப்படின்னு ஒரு ஷார்ட் கீ இருக்குது. ஸோ லாரம் நீங்கள் கொடுத்து எவ்வளோ லெட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டம்மி வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? நான் வந்து லாரம் சொல்லிவிட்டு டேப் செலக்ட் எடுத்துக்கிறேன். லாரம் ஒரு 100 கேட்டுக்கிறேன், ஓகேவா? 100 அமுத்திட்டு என்ட்ரு அமுத்தினா ஒரு டம்மி வேர்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, ஓகேவா? இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து பேராகிராஃப் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணி, இந்த பேராகிராஃப் டேக் முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேராகிராஃப் டேக்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இமேஜுக்கு கீழே ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுத போகிறீங்க, இல்லை அபவுட் எழுத போகிறீங்க, இல்லை 1000 லெட்டர்ஸ் எழுத போகிறீங்க, இல்லை கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே? இவ்வளோ தான் பேராகிராஃப் டேக். நெக்ஸ்ட் வந்து போல்டு டேக்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லெட்டர்ஸ் வந்து போல்டு ஆகினா இதிலே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து கட் பண்ணிடுறேன், ஓகே? இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் டேக்லேயே போல்டு டேக் பீன்னு போட்டு என்ட்ரு அமுத்திட்டு இப்போ இதுக்குள்ளே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதோட இப்போ பாருங்கள் கொஞ்சம் போல்டாக தெரியும், ஓகேவா? ஸோ இதுதான் போல்டு டேக்னு சொல்லுவோம். கொஞ்சம் டார்க்காக போல்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் போல்டு டேக் அப்படின்னு சொல்லுவோம். இட்டாலிக் டேக்னா என்னென்னு பார்ப்போமா? ஸோ இப்போ இட்டாலிக் டேக்னா ஒன்றும் இல்லைங்க. இட்டாலிக் டேக்னா நான் இதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிடுறேன், ஓகே? ஸோ இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி இப்போ வந்து இதுக்குள்ளேயே நான் வந்து ஐ டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இட்டாலிக்கும் அந்த ஐ தான், ஓகேவா? ஐ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கணும், ஓகே? ஸோ இதுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேராகிராஃபும் வரும், அதே மாதிரி போல்டாகவும் வரும். நெக்ஸ்ட் வந்து இது சாஞ்சு இருக்கும், ஓகேவா? பாருங்கள், எனக்கு பேராகிராஃபாகவும் 100 வேர்ட்ஸ் இருக்குது, பேராகிராஃபில் போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து அது போல்டு டேக்னால போல்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயே நான் இட்டாலிக் யூஸ் பண்ணியிருக்கனால அது சாஞ்சு இருக்குது, ஓகே? இட்டாலிக் டேக்னா அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நமக்கு சாஞ்சு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இட்டாலிக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இந்த 3 டேக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி மோர் வீடியோனா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஸோ பாய் கைஸ்.